ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் டெய்லர் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து 4 ப்ளவுஸ் நான் வந்து தைக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்க வேண்டியது, ஆனால் நான் கொடுக்கல. ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மதன்னு உட்காந்துட்டு இருந்துட்டேன். அதனால தான் என்னால் காலையில் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா சரிங்க, நீங்கள் வந்து தைங்க, நான் வந்து நாளைக்கு காலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் காலையில் எழுந்திரிக்கிறதே இல்லைங்க. நம்ம சேனலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறது அதுதான். ஆனால் இப்போலாம் எழுந்திரிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு 10 நாள் வந்து காலையில் நான் எழுந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப தலைவலி எடுத்துக்குதா. ஸோ அதனால தான் நான் வந்து தைக்கிறதே கிடையாது காலையில். இப்போலாம் என்ன பண்ணிட்டேன், பகல் டைமில் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் மிச்சம் இருக்குது. நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். இது என்ன பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பட்டிக்கு வந்து தேவைப்படுது. அதாவது உள் சைடு வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து வேறு பீஸ் நம்ம வந்து வச்சு தைப்போம் இல்லையா, அதுக்காக நான் வந்து பட்டி கட் பண்ணுறேன். இது என்ன பீஸ் அப்படின்னா, இது வந்து சுடிதார் பேண்ட் பீஸு. எப்பயுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து சுடிதாரு பேண்ட் ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து வெறும் டாப் மட்டும் தைச்சி கொடுத்தா போதும். பேண்ட் வந்து அவங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க. அவங்க வந்து எப்பவுமே லெகின் போட்டுப்பாங்களா, அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா, இது வந்து நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எப்பயுமே அவங்க வந்து சுடிதார் எடுத்தாங்க அப்படின்னா பேண்ட் பீஸ் வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வந்து கேமரா ஆங்கிள் வந்து எப்பயுமே நம்ம வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி வச்சா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் தான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இடம் வந்து குட்டியாக இருக்கிறதுனால இந்த வாசப்படி போகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த வழியில் போய்க்கலாம் வந்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோவே போடலை. ஏன் அப்படின்னா, நான் வந்து பொங்கல் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் பக்கம் நான் வந்து எதுவுமே தைக்கலைங்க. ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஆனால் எதுவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் வந்து ஒரு 1 வீக்காக நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே நான் எதனா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ரெகுலராக இதுக்கு மேலே வரும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி விடுறதா இல்லைங்க. ரெகுலராக நான் வந்து தைக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் பகல் டைமில் நான் தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இந்த ப்ளவுஸோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 இன்ச்சு. சரிங்களா? அந்த சைஸ் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து 4 ப்ளவுஸும் ஒரேடியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சுடிதார் வந்து 40 சைஸ் இருக்கிற சுடிதார் டாப் வந்து 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த டாப் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போலாம் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, பகல் டைமில் இந்த மாதிரி டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறது, சாங்ஸ் போட்டு இந்த மாதிரி விடிய காலையில் எப்படி நான் தைச்சனோ அதே மெத்தடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து மிஷினை மட்டும் இந்த பக்கம் மாற்றி போட்டுட்டேங்க. அது மட்டும் தான். சரிங்களா? ஏன்னா அந்த கதவு திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, யாருன்னா வந்து திணியில் உட்காடுறாங்க, எதனா பேச்சு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து கவனம் வந்து சிதறுது. ஸோ நம்ம வந்து டைமிங் வந்து மிஸ் ஆகுதுங்க. 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட ஆகிடுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கதவை லாக் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எந்த ப்ளவுஸ்லாம் தைச்சேன் அப்படின்னா, 2 வந்து நார்மல் ஜாக்கெட்டு, 2 வந்து லைனிங் கொடுத்தது. சரிங்களா? மொத்தம் 4 ப்ளவுஸு. அதுக்கப்புறம் இந்த டாப்பு நான் வந்து சரியாக திருப்பவே இல்லைங்க. தைச்சிட்டு அப்படியே அடிச்சுட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஆனால் அந்த பால்ஸ் வச்சு தைக்க சொன்னாங்க, கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும். அதுக்கப்புறமா சின்ன ஹேங்கிங் மாதிரி ஒன்று சுங்கு மாதிரி வைங்க நல்லா அழகாக அப்படி சொல்லியிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு தைச்சாச்சு. அதுக்கப்புறம் இது 2வது டாப்பு. ஸோ இன்றைக்கி தைச்சது வந்து இதுதான். 2 டாப்பு 4 ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.